சேலரி, நான் சேலரியை கொடுக்க மாட்டேன், மணியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? வெரி சிம்பிள், உங்களை அடுத்த கட்டமாக இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டி விடுவாங்க. இஎம்ஐ ட்ராப்லேயே நான் வந்து முடியாது, ஏன்னா நான் சைன் போட்டால் தானே அது வந்து நடக்கும். இஎம்ஐ ட்ராப்லேயே என்னை மாட்டி விட முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது வாலண்டியராக ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவாங்க. அவங்க வாலண்டியராக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அதுக்கு வந்து இவ்வளோ காசு தேவைப்படுது, அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்கிட்ட இல்லை, நீ உன்னோட ஜுவல்ஸை வச்சு கொடு, இல்லை உன் சேலரியை இது பண்ணி கொடு அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் அவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் எப்போ இருந்து சேலரியை மறைக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், இத்தனை லட்சம் உங்கள்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷன் இருக்கும். அது அப்படியே ஒட்டு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த 2 வழிகளை வந்து அவங்க கையாளுவாங்க. ஓகே சார், ஒன்று சேலரி ட்ராப்பு, இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி